அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 3 இயக்கவியல் பாடத்தில் 3.3.4 ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட பொருட்களின் இயக்கம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஓகேவா? 3.3.4 ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட பொருட்களின் இயக்கம். நீட்சித்தன்மையற்ற மெல்லிய கயிறு ஒன்றில் பிணைக்கப்பட்ட பொருட்களின் மீது செங்குத்து கிடைத்தளமாக அல்லது சாயத்தளத்தில் விசை F ஒன்றை செலுத்தும் பொழுது அது மெல்லிய கயிற்றில் ஒரு இழுவிசையை ஏற்படுத்தும். சரியா? இப்போ நீட்சித்தன்மையற்ற அப்படின்னா அந்த நீட்சி அடையாத எந்த ஒரு விசை கொடுத்தாலும் நீட்சி அடையாத ஒரு கம்பியில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பொருட்களை கட்டி விடுறோம். அப்படி கட்டி விட்டோம் அப்படின்னா செங்குத்தாக அந்த ரெண்டு விசைகளும் ஆக்ட் பண்ணும்போது, ரெண்டு பொருட்களும் ஆக்ட் பண்ணும்பொழுது எப்படி அது முடுக்கம் அடையுது, அதே மாதிரி எப்படி இழு விசையை உணருது, அதே மாதிரி கிடைத்தளமாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது பிணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அது எப்படி முடுக்கமடையுது மற்றும் இழுவிசையை உணருது அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம், இந்த கொஷின் பார்க்க போகிறோம். இது முக்கியமான கொஷின்பா. இதன் விளைவாக முடுக்கத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும். இந்நிகழ்வினை வெவ்வேறு கோணங்களில் பகுப்பாய்வு செய்யலாம். இப்போ எத்தனை நேர்வுகள் பார்க்க போகிறோம், கேசஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா செங்குத்து இயக்கம் மற்றும் கிடைத்தள இயக்கம். இப்போ நேர்வு 1 செங்குத்து இயக்கம் பார்க்க போகிறோம். செங்குத்து இயக்கம். இப்போ M1 மற்றும் M2 நிறை கொண்ட 2 செவ்வக துண்டுகளை எடுத்துக்கொள்க. இவை செவ்வக துண்டுகள். அதாவது M1 கம்பேர் பண்ணும்போது நிறை M1 கம்பேர் பண்ணும்போது M2க்கு எனக்கு அது நிறை கம்மி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இவை மெல்லிய நீட்சித்தன்மை அற்ற கயிறு ஒன்றில் பிணைக்கப்பட்டுள்ளது. மெல்லிய ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்கிற நீட்சி அடையாத கம்பியில் என்ன பண்ணிட்டு இருக்கு, பிணைக்கப்பட்டிருக்கு. கப்பி நகரும் பொழுது, சரியா, அதாவது கப்பி எப்போ கப்பி இந்த தண்ணி இறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த கப்பி தான். அந்த கப்பி நகரும் பொழுது M1 மீது செயல்படும் விசை. M1 மீது என்ன விசை செயல்படும் பார்த்தீங்கன்னா கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை செயல்படும். கீழ்நோக்கிய முடுக்கம் செயல்படும். M2வின் மீது செயல்படும் விசைன்னு பார்த்தீங்கன்னா கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை மற்றும் மேல் நோக்கிய முடுக்கம் A. அதாவது அதனால தான் அந்த டைரக்ஷனை போட்டிருக்கேன். கீழ்நோக்கின்னு கீழ்நோக்கி அம்புக்குறி போட்டிருக்கேன், மேல் நோக்கி அப்படின்னா மேல் நோக்கி அம்புக்குறி போட்டிருக்கேன். அப்போது ரெண்டு கேசஸ்லையும் M1 M2 மீது செயல்படும் விசைகளை பார்க்கும்பொழுது மேல் நோக்கிய முடுக்கம் எதுக்கு செயல்படும் அப்படின்னா நிறை M2க்கு மட்டும்தான் செயல்படும். மற்ற எல்லாமே கீழ்நோக்கிய அப்படிங்கிற விசை மட்டும்தான் செயல்படுது. ஓகேவா? இப்போ தனித்த பொருளின் விசைப்படன்னு பார்க்கும்பொழுது இப்போ M1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா M1G அப்படிங்கிற விசையும் கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசையும் Tங்கிற இழுவிசையும் மேல் நோக்கி செயல்படும். அதே மாதிரி M2 பார்க்கும்பொழுது M2G அப்படிங்கிற கீழ்நோக்கிய விசையும் Tங்கிற விசையும் என்ன பண்ணும், செயல்படும். இந்த அச்சுக்கள் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல், அதாவது கிடைத்தளமாக எக்ஸ் அச்சையும் செங்குத்தாக Y அச்சையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது M2க்கு மேலே இருக்கிறது +y, M2க்கு கீழே இருக்கிறது -y. இங்கே M1 பார்த்தீங்கன்னாலும் M1க்கு மேலே இருக்கிறது +y, M1க்கு கீழே இருக்கிறது -y அப்படிங்கிற கோணத்தில் நம்ம என்ன பண்ணணும், பகுப்பாய்வு செய்யணும். ஓகே. இப்போ நிறை M1இல் நியூட்டனின் 2வது விதிப்படி. இப்போ நிறை M1ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விசைகள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. சரியா? 2 விசைகள். ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கு, இழுவிசை மற்றும் கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை. அப்போது மேல் நோக்கி இழுவிசைன்னு சொல்லும்போது பாசிட்டிவ் Y ஆக்சிஸ், அதாவது நேர்குறி கிடைக்கும். அப்போ TJங்கிறது கேப். இதுக்காக -M1Gன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நெகட்டிவ் Y ஆக்சிஸில் இருக்கிறதுனால அதோட அலகு வெக்டார் -Jயாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், -M1G J கேப்னு போடுறோம். ஸோ அதில் கிடைக்கிற அந்த ஆக்சிலரேஷன், அதாவது முடுக்கமும் மைனஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம். என்னென்ன விசைகள் செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ முடுக்கம் கீழ்நோக்கி செயல்படுறதுனால -YH அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம், -M1A J கேப் பார்த்துருக்கோம். ஸோ T - M1G = -M1A. இது ஈக்குவேஷன் 1. இப்போ நிறை M2வில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பகுப்பாய்வு செஞ்சோம் அப்படின்னா நிறை M2வில் நியூட்டனின் 2வது விதிப்படி F = ma. நியூட்டனின் 2வது விதி F = ma நமக்கு தெரியும். ஸோ TJ - M2G J = M2A J கேப்.
ஓகேவா? ஏன்னா M2A J கேப் எதுக்காக இங்கே பாசிட்டிவ் வந்திருக்கு? M2ங்கிறது எப்பயுமே மைனஸில் தான் இருக்கும். ஏன்னா கீழ் நோக்கி செயல்படுறதுனாலேயே அது வந்து என்ன பண்ணுறோம், மைனஸ் ஒய்ஹெச்னு எடுத்துக்கிறோம். M2 வந்து இங்கே பாசிட்டிவ், ஏன்னா மேல் நோக்கி அந்த முடுக்கம் அடையுது அப்படிங்கிறது. அப்போ பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் ஒய்ஹெச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ T மைனஸ் M2G இஸ் ஈக்குவல் டு M2A, தட் இஸ் ஈக்குவேஷன். அது வந்து ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் என்ன பண்ணுறோம், சமன் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது இழுவிசையை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு முடுக்கம் A அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ M1G minus M2G is equal to M1A plus M2A. அப்போ அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா M1 minus M2, ஏன்னா G இந்த பக்கம் காமனாக இருக்குது, ஸோ அதை வெளியே எடுத்துடுறோம். M1 minus M2 into G is equal to M1 plus M2 into A. அப்போ A மட்டும் வச்சுக்கிட்டு அந்த M1 plus M2 கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா M1 minus M2 divided by M1 plus M2 into G. இது வந்து A முடுக்கம், அதாவது செங்குத்து இயக்கத்தில் வந்து எப்படி முடுக்கம் அடையுது அப்படிங்கிறது, அதோட முடுக்கம் வந்து பார்த்துருக்கோம். M1 minus M2G divided by M1 plus M2G. அப்போ மேற்கண்ட சமன்பாட்டிலிருந்து நிறை M1 M2 சமமாக இருந்தால் அந்த அமைப்பு சுழி முடுக்கத்தை கொடுக்கும். அதாவது M1 M2 0வாக இருந்துச்சு, ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேல் M1 minus M2ங்கிறது 0 ஆகிடும். ஸோ ஏங்கிறது 0 ஆகிடும். இப்போ F M1 is equal to M2ன்னு பார்த்தீங்கன்னா A is equal to அந்த M2க்கு பதிலாக M1 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா M1 minus M1 divided by M1 plus M1. ஸோ 0 divided by 2M1. அப்போ A is equal to 0. சரி, இப்போ வந்து நம்ம முடுக்கம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பியில் ஏற்படும் இழுவிசை. டீக்கு ஒரே சமன்பாடை நம்ம என்ன பண்ண போகிறோம், வருவிக்க போகிறோம். அப்போ சமன்பாடு 2 வந்து நம்ம என்ன பண்ணுறேன், நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா T is equal to minus M2G is equal to M2A. ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஏ இங்கே நம்ம பிரதியிட்டோம் அப்படின்னா T is equal to M2 into M1 minus M2 divided by M1 plus M2 into G. ஏக்கு பிரதிக்கிட்டாச்சு. இங்கே இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் M2Gயை இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் M2G நமக்கு கிடச்சிடும். அப்போ ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா M2G காமனாக இருக்குது. ஸோ M2Gயை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா M1 மைனஸ் M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் 1 இருக்கும். அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம், மீசியமாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டு M1 மைனஸ் M2 ப்ளஸ் M1 plus M2 divided by M1 plus M2. இதை சமப்படுத்திங்க அப்படின்னா M2 கேன்சல் ஆகிடும். அப்போ T is equal to 2M1 M2G divided by M1 plus M2 கிடைச்சிரும். ஓகே, இப்போ வந்து நமக்கு கிடைச்ச முதல் கேபிட்டல் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ரோமன் லெட்டரில் 1ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இது செங்குத்து இயக்கத்தில் கிடைக்கிற இழுவிசை, செங்குத்து இயக்கத்தில் கிடைக்கிற இழுவிசை. அப்போ T is equal to 2M1 M2 divided by M1 plus M2 into G. எனவே நிறை M-இன் முடுக்கம் பார்த்தீங்கன்னா A is equal to minus M1 minus M2 divided by M1 plus M2 into G. M1ல வந்து கீழ் நோக்கி செயல்படுறதுனால என்ன போடுறோம், அந்த மைனஸ் சிம்பிள் போடுறோம். M2வின் முடுக்கம் வெக்டாரில் நம்ம சொல்லும் பொழுது A is equal to M1 minus M2 into J கேப்னு நம்ம போட்டிருக்கணும், நம்ம போடாமல் விட்டுட்டேன், அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. M1 minus M2 divided by M1 plus M2 ஹோல் ப்ராக்கெட் J கேப் நம்ம போட்டிருக்கணும். ஏன்னா வெக்டர்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதை நான் போடாமல் விட்டுட்டேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடைத்தல இயக்கம். இப்போ வந்து நம்ம செங்குத்து இயக்கம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிடைத்தல இயக்கம். இவ்வகை இயக்கத்தில் M2 மேசை ஒன்றின் கிடைத்தல பரப்பிலும் M1 கப்பி ஒன்றின் வழியே படத்தில் உள்ளவாறு தொங்கவிடப்பட்டுள்ளது. இங்கு பரப்பின் மீது எந்த உராய்வும் இல்லை என கருதுக. சரியா, இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா M2 அப்படிங்கிற நிறை வந்து M1ஓட சேர்ந்து ஒரு கப்பி வழியே இணைக்கப்பட்டிருக்கு. சரியா, அப்போ M1ல என்ன மாதிரியான இழுவிசை நடக்குது அப்படின்னா T is equal to M1G அப்படிங்கிற இழுவிசை நடக்குது. இதுவே M1ல பார்த்தீங்கன்னா இது மேல் நோக்கி நமக்கு செயல்படும். இப்போ M2ல கிடைத்தலமாக இயங்கிட்டு இருக்கு. M2 வந்து என்ன எப்படி இருக்குது, கிடைத்தலமாக இயங்கிட்டு இருக்கு. M1 செங்குத்தாக இயங்கிட்டு இருக்கு. சரியா, அப்போ அந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும். அப்போது இதை அச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா எந்த அச்சில் போட்டோம் அப்படின்னா M2 வந்து X அச்சுலையும் M1 வந்து Y அச்சுலையும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த அச்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படியே நம்ம வச்சுருக்கணும். எப்போயுமே கடைசி வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் முடிகிற வரைக்குமே அப்படியே தான் வச்சுருக்கணும். அப்போது X அச்சு Y அச்சு நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். சரியா, அப்போது நிறை M2வின் மீது செயல்படும் விசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை.
இப்போ இந்த தனித்த பொருளின் விசைப்படம் பக்கத்தில் நான் போட்டிருக்கேன், சின்னதாக போட்டிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. அப்போ நிறை M2வின் மீது செயல்படும் விசை கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை ஒன்று, மேல் நோக்கிய செங்குத்து விசை ஒன்று, அண்டு கிடைத்தல இழுவிசை கிடைத்தலமா எக்ஸ் அச்சில் வந்து டீங்கிற இழுவிசை செயல்பட்டு இருக்கு M2ல. அதுவே நிறை M1 மீது செயல்படும் விசைன்னு பார்த்தீங்கன்னா கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை, மேல் நோக்கிய இழுவிசை அப்படிங்கிற ரெண்டு விசை மட்டும்தான் செயல்பட்டு இருக்கு. பக்கத்துலேயே எக்ஸ் அச்சு ஒய் அச்சு நம்ம எப்படி எடுத்துக்கணும், என்ன வந்து அலகு வெக்டாராக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கவனமாயிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நிறை M2வின் மீது செயல்படும் விசையில் தனித்த பொருளின் விசைப்படத்தின் மூலமாக நம்ம அந்த டெரிவேஷன் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டனின் இரண்டாவது விதிப்படி F = ma நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ் அச்சில் என்ன மாதிரியான இழுவிசை செயல்பட்டு இருக்குன்னு பார்த்தீங்க, எக்ஸ் அச்சில் என்ன மாதிரியான விசை செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சதான், அது வந்து இழுவிசை தான். அப்போது TI cap எதுக்காக I cap போடுறோம், ஏன்னா அது எக்ஸ் அச்சில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ எக்ஸ் அச்சோட அலகு வெக்டார் என்னன்னா I. அப்போ TI cap = M2A cap. M2A cap M2 மேலே அது வந்து என்ன முடுக்கம் அடைந்து கொண்டிருக்கிறது. M2 வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, M1 வந்து கீழ் நோக்கி இழுக்கிறதுனால M2 வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, முடுக்கம் அடைந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ T = M2A. இப்போ ஒய்ஹெச்எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஹெச்சில் என்ன ஒன்றுமே பண்ணலை, ஏன்னா ரெண்டு விசைகள் மட்டும்தான் செயல்படும். அது ஒரு பொருள் நிலையாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விசை வேணும். அந்த ரெண்டு விசை என்னென்னா காமனாக M2G மற்றும் இந்த எண்ணுங்கிற செங்குத்து விசை, கீழ்நோக்கி M2Gங்கிற விசை புவியீர்ப்பு விசை மற்றும் செங்குத்து விசை அப்படிங்கிற ரெண்டு விசை. ஆனால் இங்கே வந்து பொருள் வந்து முடுக்கம் அடைந்திருக்கானா இல்லை, ஒரு பொருள் நிலையாக இருக்குது, இந்த இரண்டு விசைகளும் வேணும், அவ்வளோதான். அப்போ A = 0. அப்போ F = M. நியூட்டன் இரண்டாவது விதிப்படி F = ma. அப்போ ஏங்கிறது இங்கே 0 ஆகிடுது. ஸோ F = 0. அப்போ F என்னென்ன விசைகள் செயல்பட்டு இருக்கு அப்படின்னா செங்குத்து விசை NJ cap, மேல் நோக்கிய NJ cap, அண்ட் கீழ் நோக்கின்னு வரும்போது மைனஸில் வரும், -M2G cap = ஏங்கிறது 0. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இந்த நார்மல் இது ரெண்டுமே என்ன ஈக்குவலாக இருக்குது. N = M2G அப்படிங்கிற சமன்பாடு 3. ஓகேவா? இப்போ இதை முடிச்சாச்சு. மறுபடியும் இந்த பக்கம் வருவோம். நியூட்டனின் இரண்டாவது விதிப்படி நிறை M1 மீது செயல்படும் விசை நம்ம பார்த்தோம் அப்படின்னா F = ma. அப்போ maன்னு சொல்லும்போது ரெண்டு விசைகள் செயல்பட்டு இருக்கு. ஒன்று செங்குத்து விசை, மற்றொன்று வந்து கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை. அப்போ TJ cap, ஏன்னா இது வந்து என்ன பண்ணணும், இதில் வந்து முடுக்கம் இருக்குது சரியா. ஏன்னா TJ cap -M1GJ cap = -M2A. ஏன்னா அது கீழ் நோக்கி செயல்பட்டு இருக்கு, அந்த முடுக்கம் வந்து கீழ் நோக்கி செயல்படுறதுனால நம்ம என்ன சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த அலகு வெக்டாரில் என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா T - M1G = -M1A. இது சமன்பாடு 1. அப்போ இந்த சமன்பாடு 1ல் டீங்கிற விஷயம் இருக்கா, இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து சமன்பாடு 2ல் T கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ அந்த Tயை சமன்பாடு 1ல் வந்து என்ன பண்ணணும், பிரதியிடணும். சமன்பாடு 2ஐ சமன்பாடு 1ல் பிரதியிட்டோம் அப்படின்னா M2A - M1G = -M1A. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா A = M1G / M1 + M2 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அதுக்கடுத்து சமன்பாடு 2லிருந்து நாம் அறிவது T = M2A. அடுத்து நம்ம இழுவிசை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இழுவிசை நமக்கு வேணும் அப்படின்னா T = M2A. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது M2 × Aக்கு பதிலாக M1G / M1 + M2 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், கடைசியாக T = M1 M2G / M1 + M2 சமன்பாடு ஹோல், அதாவது ரோமன் லெட்டரில் 2ன்னு போட்டிருக்கேன். முதல்ல செங்குத்து இயக்கத்தில் கண்டுபிடிக்கும் பொழுது ஒன்று இருந்தது, இது வந்து கிடைத்தல இயக்கத்தில் சமன்பாடு 2 இருந்தது. அப்போ இரண்டு நேர்வுகளிலும் உள்ள இயக்கங்களை ஒப்பிடும் பொழுது கிடைத்தல நடுக்கத்தில் கயிற்றின் இழுவிசை, கிடைத்தல நடுக்கத்தில் T வந்து 2 கிடைத்தல நடுக்கத்தில் வந்து T M1 M2G / M1 + M2G இருந்தது. இதுவே வந்து செங்குத்து இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 × M1 M2G / M1 + M2 அப்படின்னு இருந்தது. ஸோ அப்போ அதை கம்பேர் பண்ணும்பொழுது கிடைத்தல நடுக்கத்தின் கயிற்றின் இழுவிசை = 2 × செங்குத்து இயக்கத்தில் கயிற்றின் இழுவிசை. ஓகேவா? அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் பயன்பாடு என்னன்னா, இம்முடிவு தொழில்துறையில் முக்கிய பங்காற்றுகிறது. கிடைத்தல இயக்கத்தில் இயங்கு பட்டையில் பயன்படும் கயிறுகள் செங்குத்து இயக்கத்தில் உள்ள மின் உயர்த்தி மற்றும் எடை தூக்கி இவற்றில் பயன்படும் கயிறுகளை விட நீண்ட ஆயுளை பெற்றிருக்கும். இப்போ செங்குத்து இயக்கத்தில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இழுவிசை அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும், இழுவிசை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவே கிடைத்தளத்தில் இழுவிசையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ கிடைத்தளத்தில் இயக்கத்தில் உள்ள இயங்கப்படையில் பயன்படும் கயிறுகள் வந்து அதிக ஆயுளை வந்து பெற்றதாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா?
Okay students, thank you so much for watching.